ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கிற இந்த சந்திர கிரகணத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு எழும். இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:11 மணிக்கு தொடங்கி 10:17க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு இந்த சந்திர கிரகணம் நீடிக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் கிரகணம் ஏற்படும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரகணத்தினால அறிவியல் பூர்வமாக இந்த பிரச்சனைகள்லாம் குழந்தைக்கு வரும், கை கால் ஊனமாக பிறப்பாங்க. கிரகணம் ஏற்படும் போது கர்ப்பிணி பெண்கள் அலட்சியமாக இருந்துட்டாங்க அப்படின்னா வாயில் பிளவு ஏற்பட்ட மாதிரி குழந்தை பிறப்பாங்க, பிறவி குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா. ரேடியேஷன்லாம் இந்த கிரகண நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். புவியீர்ப்பு சக்திலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி சில விஷயங்களை நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கூடவே நம்ம சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கும். கிரகண நேரத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். கிரகண நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் வெளியில் அலையக்கூடாது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா காலையில் 6:11 மணிலேருந்து 10:17 வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரம் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் எதுக்காகவும் நீங்கள் வெளியில் சுற்றிட்டு இருக்காதீங்க. மெயினாக நம்ம டெலிவரிக்கு போகணும் அல்லது ஸ்கேன் எடுக்கணும், டாக்டரை பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக டாக்டர் இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நல்லா உங்களை கவர் பண்ணிவிட்டு ஒரு ஷாலோ அல்லது வேறு ஏதாவது வச்சு நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுக்கோங்க. தலையெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. வயிறை மெயினாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். அதுவும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் தனியாக வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக யூரின் மோஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். கிரகண நேரத்தில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. டிவி ஸ்விட்ச் எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணும்போது கைகள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். லேப்டாப்லாம் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக கிரகண நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கிறது நல்லது. கூர்மையான பொருட்களை கையாள்வதை தவிர்க்கணும். கத்தி, கத்திரிக்கோள், நகைவெட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை இந்த ஒரு 4.5 மணி நேரத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் தானே அதை வீட்டில் இல்லை வேறு யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேளுங்க. அட்லீஸ்ட் காய்கறி, வெஜிடபிள்ஸ் வெட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சமையல் செய்கிறத விட வேறு யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் எப்போ நமக்கு பசிக்கும், எப்போ தூக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 4.5 மணி நேரத்துக்கும் நம்ம பசியோடையோ அல்லது தாகத்தோடையோ இருக்கவும் முடியாது. நமக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற பொருளையும் தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க, திறந்த நிலையில் வைக்காதீங்க. தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத வேலைகள், கனமான பொருட்களை தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில வேப்பங்கொழுந்துகளோ அல்லது துளசி இலைகளோ போட்டு வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம். கிரகணம் முடிஞ்சதும் சிலர் குளிக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் இது சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு சில வேப்பங்குழுந்துகளும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் உங்கள் வீட்டு கதவு, ஜன்னல் இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜன்னல் திரைச்சீலை போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பராச்சும் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சிஸ்டர். நீங்கள் கிரகண நேரத்தப்போ தாராளமாக தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், சாப்பிடலாம். மற்றபடி நீங்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.